அழைத்ததற்கு நன்றி அம்மா. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? மதுரையில இருந்து பேசுறீங்களா? யாருக்காக பார்க்க போறீங்க? எனக்கு தான். உங்களுக்காகவா? பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க சார். 21/12 1964. 1964. ஆமா, காலை 10 மணி. 10 AM. மதுரை உசிலம்பட்டி. மதுரை உசிலம்பட்டியா சார்? ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். மகர லக்னம் கடகராசி பூச நட்சத்திரம். மகர லக்னம் கடகராசி பூச நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? இல்ல இப்ப 8 சூரிய திசை வந்துருக்கு. 8 சூரிய தசை வருது. நான் கேட்குற ஒரே கேள்வி, மதுரையில் பிறந்த நீங்கள் இப்போ எந்த ஊரில் இருக்கிறீங்க? மதுரையில் தான் இருக்கேன். மதுரையை விட்டு எந்த ஊருக்கு போயிருக்கிறீங்க? உசிலம்பட்டியிலேருந்து இப்போ மதுரையில் இருக்கு. அவ்வளோதான். இந்த 60 வருஷமாக நீங்கள் மதுரையை விட்டு வேறு எங்கேயுமே போகலை, அப்படி தானே? எங்கேயும். ஆமாம். நீங்கள் 10 மணிக்கு பிறக்கலை. உங்கள் டைம் ரொம்ப ஆவரேஜ். அப்படியா? 10 மணிக்கு நீங்கள் பிறக்கலை. ஆனால் கொஞ்சம் கும்பலக்கணமாக கூட ஒரு 10:15 மேலே 10 நிமிஷம் கழித்து கூட பிறந்திருக்கலாம். 10:15 மேலே பிறந்திருக்கலாம். 1/4 மணி நேரம். 10:15 ஒன்று தனுசு லக்கணம், இல்லைன்னா கும்பலக்கணம். இந்த 60 வயசுக்கு மேலே ஆளுங்களை ஜாதகத்தையே நான் நம்ப மாட்டேன். ஏன்னா மகர லக்கணமாக இருந்தால் 8-12 சுபத்துவம், மதுரையை விட்டு தாண்டி வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களுக்கு போயிருப்பீங்க. கும்ப லக்கணம் ரொம்ப ஸ்லோவாக இருப்பீங்கல்ல நீங்கள்? ரொம்ப யோசனை பண்ணுவீங்கல்ல? கொஞ்சம் ஸ்லோ தான். கொஞ்சம் ஸ்லோ இல்லை, ரொம்ப ஸ்லோ. 10:15 மேலே பிறந்திருக்கிறீங்க. வீடு கட்ட முடியுமான்னு மட்டும் பார்க்குறேன். 10:15 மேலே பிறந்திருக்கிறீங்க. இப்படித்தான் 60 வயசு ஆன ஆளுங்களுக்கெல்லாம் ஜாதகம் வந்து எப்படியோ குன்சா குந்து மதிப்பாக சொல்ல வேண்டியதுதான். 10:15 மேலே பிறந்திருக்கிறீங்க. அட்வொகேட்டா இருக்கேன். அட்வொகேட்டா இருக்கனால 2ஆம் இடம் சனி, 10ஆம் இடத்தை குரு பார்க்கறது, 2-10ஆம் இடத்துல சனி குரு தொடர்பு கொண்டா ராசி அட்வொகேட்னா சரிதானே? ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்கறாரு, லக்னத்திற்கு 2ஆம் அதிபதியா இருக்கிறாரு. கும்ப லக்னத்தின் அமைப்பு கும்ப லக்னத்தின்படி லக்னத்திற்கு 10ஆம் இடத்தை சனி பார்க்கறாரு. கும்ப லக்னம் தானே? 10:15 மேலே பிறந்திருக்கிறீங்க. அட்வொகேட்டா இருக்கிறது கரெக்டாக வந்துருச்சுல? ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு உட்காந்து ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கறாரு. லக்னத்துல சனி உட்காந்து லக்னத்திற்கு 10ஆம் இடத்தை பார்க்கறாரு. லக்னத்திற்கு 2ஆம் அதிபதியா வந்து இவர் இருக்கிறார். யார் இருக்கிறாரு? குரு இருக்கிறாரு. ராசிக்கு 2ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். பாயிண்ட் வந்துருச்சா? நீங்க ஏன் அட்வொகேட்டா இருக்கிறீங்கன்னா இதுலயே தெரியுதே நீங்க கும்ப லக்னம்ன்றது. என்னுடைய 8-12 சுபத்துவ விதியை வச்சு வெகு துல்லியமாக பிறந்த நேரத்தை, பிறந்த லக்னத்தை சரி பண்ணலாம். நீங்க கரெக்டா 10:10க்கு பின்னாடி பிறந்தவர், ஒரு 10 நிமிஷம் 10:10க்கு அப்புறமா பிறந்தவர். ரொம்ப ஸ்லோவா இருப்பீங்க. ஆமா குருஜி, கடகராசி நல்லா அடி வாங்கிட்டேன். 2 வருஷம் போட்டு அப்படியே துணியாக்கி புளிஞ்சு எடுத்துட்டாரா? ஐயோ, நண்பர்லாம் ஓடிட்டாங்க, அக்கா தங்கச்சி எல்லாம் ஓடிட்டாங்க. இந்த ஒன்று யார் சொன்னாலும் கேட்கவும் மாட்டீங்க. நீங்க என் வழி தனி வழின்னு சொல்ற ஆளாச்சே நீங்க. யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. நல்ல வேலையா உங்களுக்கு சுக்கிர தசை ஓரளவுக்கு நல்ல தசைன்றதுனால தப்பிச்சிங்க. இப்போ சூரிய தசை ஆரம்பிச்சிருக்கு. சூரிய தசை ஓரளவுக்கு அப்படிலாம் ஒன்றும் பெரிய கெடுதல்களை 11ஆம் இடத்துல இருக்கிறது செய்யாது. சந்திர தசையும் கொடுப்பினேன் ஓரளவுக்கு, பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்திருக்கிறதுனால உங்கள் ஜாதகம் கொஞ்சம் நல்ல ஜாதகம் தான். அப்படிலாம் பெரிய அளவில் கஷ்டப்படல. இந்த 2 வருஷம் அஷ்டம சனி உங்களை போட்டு படுத்தி எடுத்துருச்சு. ஆமாம் குருஜி, அதுக்கு முதல் கஷ்டம் இல்லை. ஆமாம், அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள்லாம் இருக்காது. இப்போ சூரிய தசை கூட உங்களுக்கு நல்லா இருக்கும். வீடு கட்டுறதை பற்றி கேட்குறீங்களா? ஆமாம் குருஜி, வீடெல்லாம் இந்த சூரிய தசையில் கட்டுவீங்க. ஆமாம், வீடெல்லாம் கட்டுவீங்க. ஏன்னா 4ஆம் இடத்தை 4ஆம் அதிபதி சுக்கிரனாகி வலுத்து பார்க்கக்கூடிய அமைப்பு. சூரிய தசை ராகு புக்தியில் சொந்த வீட்டில் நீங்கள் இருக்கணுமே. சூரிய தசை ராகு புக்தி வந்து 2025. ஆமாம் ஏங்க, இப்போ வந்து வீடு கட்டுறதுக்கு பயங்கரமான முன்னேற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள். ஆமாம் குருஜி, எல்லாம் முடிஞ்சு பண பிரச்சனை தான். நவம்பருக்கு பிறகு டிசம்பருக்கு பிறகு உங்கள் டைம் வந்து நான் சொல்கிறதுல ஒரு 10 நிமிஷம் முன்ன பின்ன இருந்தால் ஒரு 1 மாதம் பலன்கள் முன்ன பின்ன வருங்க. சூரிய தசை ராகுபக்தி சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிற ராகுபக்தி டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி அமைது 10:15 டைம் படி. சூரிய தசை ராகுபக்தியில் நீங்கள் யார் எப்படிப்பட்டு போனாலும் இப்போ மனசு ஃபுல்லாக தூங்குற நேரம் ஃபுல்லாக உங்களுக்கு முழிச்சிருக்கிற நேரம் ஃபுல்லாக உங்களுக்கு வீடு கட்டுறதை பற்றி தாங்க சிந்தனை. அதே என்ன சிந்தனையே வீடு கட்டுறதை பற்றி தான். சூரிய திசையில் ராகு பக்தியில் சுக்கிரன் பார்த்த ராகுல உங்களுக்கு வீடு அமைஞ்சே தீரும், வீடு கட்டியே தீர்வீங்க. சுண்ணாம்பு கிண்ணாம்பு பூசலைன்னா கூட வீட்டில் குடி போயிடலான்ட்டு குடி போயிடுவீங்க அடுத்த வருஷம். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க.